ஹாய் முக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இது நம்ம சேனல் வளவளன்னு பேசுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது எங்கள் ஊர் ஃபேமஸான காவடி கட்டு. இங்கே வந்து எங்கள் ட்ராவல் பண்ணி எங்கள் மைனி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து தான் அங்கேருந்து காவடி கட்டு பக்கம், அதனால் அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பைக்கில் மைனி வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இதில் வந்து ஒரு மாடர்ன் கோவில் இருக்குது, பாருங்கள். வீடியோவில் கொஞ்சம் தெரியும், டீட்டெயிலாக இருக்காது, கொஞ்சம் சின்னதாக வரும், பாருங்கள். டியூஸ்டேனால நிறைய பூஜை நடக்குது, நிறைய பேர் இருக்காங்க, கூட்டம் கம்மி இன்னைக்கு. காவடி கட்டினால எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. இங்கே வந்து கொடைலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அருள் வந்து ஆடுறதுலாம் ரொம்ப செம்மையாக இருக்கும். நாங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் கொடையை மிஸ் பண்ணவே மாட்டோம். மோஸ்ட்லி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் கொடைக்கு கண்டிப்பாக இருக்க தான் பார்ப்போம். இது அம்மன் கோவில். இங்கே முடிஞ்சு தான் அங்கே வந்து மாடர்ன் கோவிலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை இனி வர விலாகில் பார்ப்போம். இங்கே டைம் ஆகிட்டுன்னு நாங்கள் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இங்கே காவடி கட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக எடுப்பாங்க, ரொம்ப பெருசாக எடுப்பாங்க, வரிலாம் பிரித்து அந்த மாதிரி சாப்பாடுலாம் போடுவாங்க. இன்றைக்கி வந்து வேல் குத்துற ஃபங்க்ஷன், நாங்கள் அதுக்கு போயிட்டுருக்கோம். டைம் ஆகிட்டு, நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு, வரதுக்குள்ளே இங்கே வேல் குத்திட்டாங்க. அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வேல் குத்துறதுலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நாங்கள் எங்கள் மைனி பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தோம், அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்து எதுக்கு வந்து அந்த பாட்டெலாம் பாடுறாங்கன்னா, அருள் வந்து குத்தும் போது வந்து அவங்களுக்கு வலி எதுவும் பெயின் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டெலாம் பாடி இது பண்ணுவாங்க. அப்புறம் நாளைக்கு காலையில் வந்து வீட்டுக்கு வந்து காவடிலாம் வரும். அதுக்கு வேண்டி நாங்கள் நைட்டு வெளியே இருந்து கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த சர்க்கரை வந்து எதுக்கு உடைக்காங்கன்னா, நாளைக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வேண்டி, அது கரைக்கிறதுக்கு வேண்டி அந்த மாமா வந்து உடைச்சிட்ருக்காங்க. இனி அடுத்த நாள் காலையில் வந்து காவடி வந்துட்டு, இது ஃபஸ்ட்டு காவடி, மொத்தம் 5 காவடி கிட்ட வரும். இது ஃபஸ்ட்டு காவடி வந்துட்டு போகிறாங்க. இது ஊர் காவடி வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பால் கொடுக்காங்க. அந்த வேல் குத்திருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் பால் கொடுக்காங்க. அவங்களுக்கு எதுவும் குடிக்க முடியலை. இது அடுத்த காவடி, 2வது காவடி வந்துட்டு, 2வது காவடி வந்து உள்ளே வருது. இதுதான் கிளியராக நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு. இதுவும் ஊர் காவடி தான். ஊர்லேயே 2 காவடி உண்டு. அம்மன் கோயிலில் ஒன்று எடுப்பாங்க, அது இல்லாமல் தனியாக ஒன்று இங்கே வச்சு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து பூஜை கொடுக்காங்க. ஒரு பூஜைக்குமே நம்ம வந்து வச்சுருக்க தேங்காய் பழம் எல்லாத்தையும் மாற்றணும். அது இல்லாமல் காணிக்க கொடுப்பாங்க. இது பூஜை கொடுக்குறாங்க. இந்த அது அன்னைக்கு ஈவினிங், அடுத்த நாள் ஈவினிங் வந்து காவடி கட்டு இப்படி தான் வரும். ஈவினிங்லேருந்தே நாங்கள் அந்த மாடர்ன் கோயில் நடையில் உட்கார ஆரம்பிச்சிடுவோம். வரிசையாக ஒன்றுனா வந்துட்டு போகும். அங்கே பார்த்திங்களா எப்படி தொங்கிட்டு போகிறாங்கன்னு. இது வந்து பறக்கும் காவடின்னு சொல்லுவாங்க. இப்படி வரிசையாக நிறைய வந்துகிட்டே இருக்கும். டைம் வந்து 9 மணி வரை கூட வரும். இதில் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே பானைக்கரம் வந்து நிறைய கரைச்சி கொடுப்போம். இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியல, எங்களுக்கு கொஞ்சம் நடந்து போகிற வேலை இருந்தனால எங்களால் அது கொடுக்க முடியல. நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம். அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி வந்து கொஞ்சம் இருந்தோம். இது வந்து மாடர்ன் கோயில்கிட்ட வச்சு பூஜை கொடுப்பாங்க. இங்கே காவடி வச்சு ஆடுறாங்க பார்த்தீங்களா. எல்லோரும் இப்படி தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்களும் சேர்ந்து ஆடுவாங்க. அவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும், தொங்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்களா. அவங்களே எப்படி வந்து அருள் வந்து ஆடுறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து கஷ்டமாலாம் இருக்காது. அவங்க சாமிக்கு வேண்டி நினச்சி போகிறனால கஷ்டமாக இருக்காது. இது வந்து முருகருக்கு வேண்டி நினச்சிட்டு போகிறாங்க. நிறைய இது வந்து கம்மி. இனி வரக்கூடிய வீடியோலலாம் பாருங்கள், சுற்றி நிற்கிறவங்களே அவ்வளோ பேர் கடந்து ஆடிட்டுருப்பாங்க. ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களோட கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து அப்படி ஆடிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து காவடி ஆடுறாங்களா, இது வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட் பண்ணதுக்கு வேண்டி சைடில் இருக்கக்கூடியவங்களும் ஆடுவாங்க. ஒரு வருஷமும் காவடியோட எண்ணிக்கை வந்து கரையவே இல்லை, அதிகமாகிட்டே தான் போகுது. சிலவங்க வந்து இந்த காவடி எடுத்து அந்த மாடர்ன் கோயிலே கலத்துவாங்க, இல்லாட்டா முப்பந்தரில் கலத்திடுவாங்க. நிறைய பேர் வந்து அங்கே போய் கூட திருச்செந்தூர் வரைக்கும் இப்படியே இருந்து கூட போவாங்க. அவங்களோட வேண்டுதல் வந்து அவ்வளோ தூரம் நிறைவேற்றி வைக்கிறா இருக்கும் முருகர். அதனால அவங்க வந்து வருஷம் எடுத்துகிட்டே இருக்காங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இது வந்து வருஷம் அப்படி இந்த ஊர்லன்னு இல்லை, எல்லா ஊர்லேயுமே இப்படி காவடி எடுத்து போவாங்க. இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பறக்குங்காவடி, சர்ப்ப காவடிங்களான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப விசேஷமானது. அதெல்லாம் ரொம்ப கடும் விரதம் இருக்கணும். இதுவும் விரதம் இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. நிறைய பேர் வீட்டுக்கு கூட போகாமல் கூட விரதம் இருப்பாங்க. ஒரு கோயில் எடுத்து அங்கேயே இருப்பாங்க. கோயிலே இந்த மாதிரி பூஜைலாம் டெய்லி கொடுத்து சாமிக்கு டெய்லி க்ளீன்லாம் பண்ணி அப்படிலாம் கூட பண்ணுவாங்க. அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு அப்படி இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கே போக மாட்டாங்க. எப்போமா ஒரு டைம் பார்த்தா உண்டு. அவங்க வேலைக்கு போதும் அந்த கோயிலுக்கு வரதுமாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து
நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்களா, எங்களால் வந்து ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, நிறைய இருந்து எங்களுக்கு வந்து நடந்து போகிறதுனால அந்த வீடியோலாம் எடுக்க முடியல, கொஞ்சம் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு விசேஷமானது வந்து சர்ப்ப காவடின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், கண்ணாடி பாக்ஸ் மாதிரி. அதில் வந்து ரொம்ப விரதம் இருந்து, கடும் விரதம் இருந்து அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக அதை வந்து லொக்கேஷன்லாம் மென்ஷன் பண்ண எங்களுக்கு தெரியல, அதுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. அதை வந்து அந்த இடத்துல கொண்டு வச்சா சர்ப்பம் மீன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, ஸ்னேக் அந்த மாதிரி, அதுவே வந்து அந்த பாக்ஸில் வந்து இருந்துருமோ. அதை வந்து திருச்செந்தூர் வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அதை வந்து கடலுக்கு பக்கத்தில் அதை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டா அதுவே அப்படி இறங்கி போயிருமா. யாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே ஆகாது. அது வந்து ரொம்ப விரதம் இருப்பாங்க. இப்போ எல்லாம் ஆடிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, அவங்க வந்து டயர்ட் ஆகிடக்கூடாது, அதுக்கு வேண்டி இப்படி வந்து ஆடி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாமல் இருக்கணும்ல, அவங்க வெயிட்டாக இருக்கும், நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும், அதனால எல்லாரும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த அண்ணா எல்லாருமே வந்து வெளியூரில் வேலை பார்த்தாலும் கூட, ஐ மீன் ஃபாரின்ல இருந்தாலும் கூட லீவ் போட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்க வந்துடுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், ஏன்னா அங்கே வந்து வரி கொடுத்து பண்ணுற மாதிரி, அதனால் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து என்ஜாய் பண்ணி இப்படி விரதம்லாம் இருந்து அவங்களும் கோயிலுக்குலாம் போவாங்க. பாதி பேர் நடந்து போவாங்க, பாதி பேர் இந்த காவடி கூட போவாங்க. ஒருத்தவங்களோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. இதில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குல்ல, இதில் ஸ்நாக்ஸு அது இதுன்னு கொண்டுருவாங்க. எல்லாரும் 2 பக்கமும் சைட்லேயே உட்காந்துருப்பாங்க லேடிஸ்லாம். இது சென்டரில் வந்து காவடி போகிறனால கேப் போட்டு 2 பக்கம் உட்காந்துருப்பாங்க. ஐஸ்கிரீம், பானிபூரி அது இதுன்னு வரும். நாங்களே நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம். வருஷம் இதை மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் எல்லா வருஷமும் அங்கே போயிடுவோம், போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு. பஸ் எதுவுமே இந்த ரூட்டில் விட மாட்டாங்க, பைக்கு கூட போக கஷ்டம். ஒரு பைக் வந்தாலுமே அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல வந்து வெளியே வரணும். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த ரூட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூனே பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, ஏன்னா பஸ்ஸு கிடையாது, அவங்க போகுது கஷ்டம் அப்படின்னு. ஸ்கூலு, காலேஜ் எல்லா இடத்துலையுமே வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. நைட்டு 10 o'clock வரனாலும் இப்படியே தான் இருக்கும், ரஷ்ஷாகவே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் என்னென்னா டைம் ஆக கொஞ்சம் கூட்டம் கம்மியாகுமே தவிர, ஏன்னா நிறைய பேர் 10 o'clock வேறு எந்த ஊர்லேருந்து வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. வடசேரி, நாகர்கோவில் அங்கேருந்து கூட இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க, ஏன்னா பைக்கை ஒரு சைடில் விட்டுட்டு வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் கிளம்பிடுவாங்களா. நாங்கள் இங்கே வீடு இருக்கனால இங்கே அங்கே ஸ்டே பண்ணி இருப்போம். இந்த இடத்த ஆடிட்டுருக்காங்க. 2 பக்கமும் இந்த மயில் தோகெல்லாம் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் அங்கே போய் இந்த வெயிட்டு ஃபுல்லாகவே இப்படி வச்சுட்டே போக மாட்டாங்க. எல்லாம் நுப்பந்தல் இல்லைடா மாடர்ன் கோயிலில் வந்து பூவெல்லாம் கலத்திட்டு நார்மலாக ஒரு அது எனக்கு என்ன மாலைன்னு தெரியல, ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த ஒரு மாலையை மட்டும் போட்டுட்டு, துளசி மாலையாக இருக்கும்னு நினைக்கிறேன், இதை பற்றி எனக்கு என்னன்னு தெரில கரெக்டாக, அந்த மாலை மட்டும் போட்டுட்டு கொண்டு போவாங்க. காவடி அங்கே முடிஞ்சப்பறம் அந்த மயில் தொகையெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. நானும் நிறைய டைம் கேட்டு பார்த்துருக்கேன், ஆனால் அது கிடைக்கல இது வரைக்கும். நிறைய மயில் தொகை எல்லா காவடியிலையுமே இருக்கும். பறக்கும் காவடி அதுலலாம் இருக்குமா என்னன்னு தெரில, இந்த மாதிரி காவடியெல்லாம் இருக்கும் இதுலேயுமே நிறைய. இதையுமே இப்போ இங்கேருந்து பூவெல்லாம் அவுத்தாலும் அங்கே போய் சாமிகிட்ட காமிக்கும் போது இங்கேருந்து பூ கொண்டு போய் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணி இதே மாதிரி அங்கே போய் டயர்டே இருக்காது. அதுதான் இதில் உள்ள இதே. இவ்வளோ ஆடி நடந்து போய் கஷ்டப்பட்டு போனாலும் பசங்களுக்கு டயர்டே இருக்காது. அங்கே போய் திருப்பி இதே மாதிரி எடுத்து ஆடுவாங்க. இந்த காவடி பாருங்கள், இதில் வந்து பின்னாடி ஃபுல்லாக குத்தி இது பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து அவங்க வந்து கஷ்டம் இல்லாத மாதிரி அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. யாருமே அந்த ஃபேஸில் வந்து ஒரு டயர்ட்னஸாக தெரியாது. இதில் வந்து ஃபேஸ்லாம் ரொம்ப கிளியராக தெரியாது. அவங்க லைட் செட் பண்ணியிருக்கனால அந்த வெளிச்சம் வந்து அடிக்குது. இதில் வந்து பிள்ளைகள்லாம் கொடுப்பாங்க. பிள்ளைகள் கொடுத்தா வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லாமல் அப்பெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பேர் பிள்ளைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த அண்ணனுக்கு பாருங்கள் எப்படி தொடையிலலாம் போட்டு வச்சுருக்காங்க, முதுகு ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. கஷ்டமாக இருக்குமா என்னன்னு தெரில. இவங்கள பாருங்கள் எப்படி ஆட்டி வாட்டி விடுவாங்க. இது வந்து தேர் மாதிரி செஞ்சு அதில் தொங்க விட்ருக்காங்க. பெயின்லாம் ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு, வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ தூரம் விரதம் இருந்திருப்பாங்க, அதனால் கஷ்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது, நம்ம எதுவும் வாயில் சொல்லக்கூடாதுல்ல, தமிழுக்கு தெரியாது. இப்படி வரிசையாக ஒன்றுனா போயிட்டே இருக்குது. அவங்கள என்ஜாய் பண்ணதுக்கு வேண்டி நிறைய பேர் முன்னாடி ஆடி போகிறாங்க. இவங்கெல்லாம் டைம் ஆகிட்டு எல்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்தே வராங்களா இருக்கும். அதனால் டயர்டாகி நடந்து போயிட்டுருக்காங்க, ஆடலை. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த ரூட்டு ஃபுல்லாக வரைக்குமே அவங்க வந்து ட்ரம்ஸு கொட்டு அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஒரு காவடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக அப்படி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய லேடிஸ் போகிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
2 பக்கமும் வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டு அப்படி இருப்பாங்க. எல்லோரும் அப்படியே ஆடிட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு காவடி வருது. அது எல்லாத்துலேயுமே லைட்டு ஃப்ரெண்டில் இருக்கனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாது. ஏன்னா டைம் நைட் ஆகிட்டுல, அதனால் அவங்க வந்து நல்ல எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக அது மொபைல் எடுக்கனால அந்த லைட்னால ஃபேஸ்லாம் தெரியாது. இவங்க எல்லாருமே எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரே மாதிரி மொட்டை போட்டிருக்க மாதிரி இருக்குது. சேமாக ஒரே மாதிரி இருக்கட்டும்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலப்பா கட்டியிருக்காங்க. எல்லாம் எல்லோ, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எல்லோ, கம்பி அந்த பூவிலேருந்து எல்லாமே ட்ரெஸ் கொண்டு எல்லாம் எல்லோவாக போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு திருநார்லாம் கொடுக்காங்க பாருங்கள். சின்ன பாப்பாவெல்லாம் கொடுக்காங்க, திருநார் போடுறாங்க. அவங்க வந்து விரதம் இருந்து போகிறனால அவங்களுக்கு ஒரு பெரியவங்கனால அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம். அப்புறம் முடிஞ்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த அடுத்த நாள் கிளம்பிடுவோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். அந்த மாடர்ன் கோயில் சாமி கும்பிட்டுட்டு அதெல்லாம் கிளம்புறோம். இனி பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதான். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இதில் வந்து வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக சுற்றி பச்சை பசையாக இருக்கும். மேலே ஃபுல்லாக பாருங்கள், நல்லா மலையெல்லாம் அழகாக தெரியும். வியூ நல்லா இருந்து அதனால் எடுத்தேன். இது வந்து அந்த ரூட்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, அதனால் இதை எடுத்தேன். வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே, நடந்து போகிறவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னைக்கு நைட் நாங்களும் நடந்து போகிறோம்ல, அதனால் நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இதில் பாருங்கள், வியூ பாருங்கள், செமையாக இருக்குது. கீழே வந்து தண்ணி க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் மேலே மலை வரிசையாக இருந்து. பஸ்ஸில் வச்சு எடுத்தனால அந்த லைட்லாம் சைடில் கம்பிலாம் தெரியுது. பஸ்ஸில் தான் வரணும்னு அம்மா ஃபஸ்ட்டு போகும்போதே சொல்லி விட்டாங்க, பைக்கில் போகாதீங்க, நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம், அதனால் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். அக்கானா பிள்ளைலாம் பஸ்ஸில் வந்தோம். அத்தா மட்டும் பைக்கில் வந்தாங்க. இப்போது இது வந்து பஸ் வேறு அந்த டைமில் வந்து சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இது வந்து புத்தேரி பாலம் வழியாக வந்து பஸ் இங்கே எல்லாமோ சுற்றி வந்துட்டு இருந்து கொஞ்சம் வீட்டுக்கு போக டைம் ஆகிட்டு. இதில் பாருங்கள், புத்தேரியில் அந்த ஆறை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருந்து செம்மையாக இருந்து. அந்த வியூ பாருங்கள், பயங்கரமாக இருந்து. இது மக்கா இந்த வீடியோ எப்படி முடியுது. அந்த மாடர்ன் கோயில் வந்து எங்கே இருக்குன்னா இரணியலில், கண்டனமலை இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இரணியலில் மென்ஷன் பண்ணல, அதான் சொல்கிறேன். இரணியலில் இருக்கும். மே மாதம் வந்து இங்கே கொடை நடக்கும். முடிஞ்சால் எல்லோரும் வாங்க. ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். நல்ல டைம் போகிறதே தெரியாது, விடிய நடக்கும். அதனால் எல்லோரும் வந்து பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் நாங்கள் நடந்து போகிறனால சீக்கிரம் கிளம்பிட்டோமா. இனி அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.